தேங்க்யூ வெரி மச். ராதிகா தன்னை பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லியிருந்தான். அப்படி சொன்னா டெல்லியை விட்டே ஓடி போடுவேன்னு பயமுறுத்தி இருந்தான். அவ டெல்லிக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே நீங்களும் அவளை தேடிக்கிட்டு இங்கேயே வந்துட்டீங்க இல்லையா? நான் சென்னையை விட்டு டெல்லிக்கு வந்த காரணமே உன் மேல உள்ள அக்கறையால. அப்படின்னா ஐ மீன் உனக்காகத்தான் நான் உன் தங்கையை நிழல் போல தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன். காலம் என்ன புரிய வைக்கும், என் மேல உனக்கு கனவு பறக்கன்னு தான் காத்து. போதும் மூர்த்தி, போதும். இனிமையான வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போறதுக்கு நான் ஒண்ணும் ராதிகா இல்ல. சுகுணா, ராதிகா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பெண் இல்ல. அவ லட்சத்துல ஒருத்தி. அவ ஒரு நெருப்பு. எவ்வளவோ அச்சமூட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல புடம் போட்ட தங்கமா வெளியே வந்தவ. எந்த சபலமும் அவளை நெருங்கினது. பாசி படிச்ச நிலத்துல வழிக்கு விடாம நடந்தவ. அவள மாதிரியே எல்லா பெண்களும் இருந்துட்டா உலகத்துல வம்ச விருத்தியே இல்லாம அழிஞ்சு போயிடும். அப்படி தனக்குத்தானே கண்டிப்பையும் கட்டுப்பாட்டையும் வளர்த்துக்கிட்டவ. என் வயிற்றுல பால வந்துட்டீங்க. இருட்டுலதான் விளக்கனோட அருமை தெரியும். 2 சமயங்கள்ல என் ராதிகா மானத்தை பாதுகாத்திருக்கா. எங்க குடும்ப பெருமையை நிலைநாட்டி இருக்கா. 1000 சுகுணாக்கள் சேர்ந்தா கூட ஒரு ராதிகாவாக முடியாது. ஏன்னா நான் பாதுகாப்புலயே பத்திரமா இருந்தவன். அவ்வளவு சோதனையிலிருந்து மீண்டு வந்திருக்கா. அந்த குடும்ப விளக்க கையெடுத்து கும்பிட துடிச்சிட்டு இருக்கேன் மூர்த்தி. Ready? Thank you. Thank you very much. மணி 10 ஆயிடுச்சு. ராதிகா இன்னும் வீட்டுக்கு வரலையே. ராத்திரில எங்கேயும் போக மாட்டாளே. அவ ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் எனக்கு தெரியும். வா போய் தேடி பார்க்கலாம். கீதா, ஐ வாண்ட் டு see ராதிகா. வாட்? இன்னைக்கு அவ ஏழையாவே ஆபீஸை விட்டு போயிட்டாளே. நீங்க அவ பாய் ஃப்ரெண்ட். உங்களுக்கு ராதிகா நேற்று இங்க வந்து டிஃபன் வாங்கிட்டு போனதா சொல்றாங்க. டிரைவர் चलो.
சொல்லிட்டு வந்தேன். ஆண்டவன் என்னை ஏன் தான் இப்படி சொல்லிக்கிறான்? நேற்று ராத்திரில இருந்து தேடுறோம், ராதிகாவை கண்டுபிடிக்கவே முடியலையே. இங்கே வரலன்னு சொல்றாங்க. வேற எங்க போயிருப்பா? பார்க்கலாம். எனக்கு பயமா இருக்கு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாம். நான் ஒரு தப்பு செய்யல. நான் சுத்தமானவன். அப்பா என்ன நம்புங்கப்பா. நான் பரிசுத்தமானவன். என்ன நம்புமா. நான் ஒரு தப்பு செய்யல. அக்கா நான் ஒரு தப்பு செய்யலக்கா. என்ன நம்புக்கா. என்ன தவறு செய்யலம்மா. நீ என்ன தவறு செய்யல. நீ நெருக்கமா அவனை யாரும் நெருக்க முடியாது. ராதிகா என்ன பாருமா. ராதிகா உன்னை பத்தி எல்லா விவரத்தையும் மூர்த்தி என்கிட்ட சொன்னாரு. நீ தப்பு செய்யலம்மா. நீ தப்பு செய்யல. உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். உன் தங்கையோட பெருமை எல்லாம் பறிப்பழிச்சுக்கா. பறிப்பழிச்சு அக்கா என்ன தெருநாய்கள் எல்லாம் சேர்ந்து கோதரை எரிஞ்சுடுச்சுக்கா. தங்கத்துல சகதி தெரிச்சா தங்கத்துக்கு குறை வந்துடாது. அக்கா நான் உன்னை படுத்துன பாட்டுக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிச்சு. நான் ஏன் இன்னும் உயிரோட வாழணும்? நீ வாழணும். No, 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 no. You should not cry like this. You should take complete rest. Understand? Mr. Murthy, she is all right. You can take her home. Thank you, doctor. Arrange to discharge her. Yes, doctor. மாமா என்ன எந்த வீட்டுக்கு அழைச்சு போறேக்கா? ஏமா நம்ம வீட்டுக்கு போவோம். வேண்டக்கா வேண்டாம். அம்மா அப்பா முகத்துல முழுக்க எனக்கு தகுதி இல்லக்கா. தகுதி இல்ல. இனிமே ரமேஷ் வீட்டுக்கு போறது அவ்வளவு நல்லா இருக்காது. தச்சமே என் வீட்டுக்கே போலாம். ஆமா ராதிகா அதான் சரி. ராதிகா உன்னை பார்க்க ராஜசேகரன் சார் வந்திருக்கார். நான் அவர் பார்க்க விரும்புகிறேன். மூர்த்தி உங்களுக்கு ரொம்ப புண்ணியம். தயவு செஞ்சு அவர் அனுப்பிச்சிடுங்க. அவ்வளவு சுலபமா இந்த நேரத்துல நான் போயிட முடியுமாமா? சுகுணா, ராஜசேகரன் சார் ராதிகாவோட அக்கா. ராதிகாவை ஊருக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அதுக்குள்ள இந்த கொடுமை எல்லாம் நடந்து. என்ன பொறுத்த வரைக்கும் ராதிகா மேல ஒரு தூசு கூட ஒட்டலன்னு தான் இப்பவும் நான் நினைக்கிறேன். ராதிகா சார் என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை பார்க்க எனக்கு அருகதி இல்லை. நான் சகதியில விழுந்தவன். ராதிகா உன் கால்கள் சகதியில பதிஞ்சிருந்தாலும் கண்கள் வானத்தை பாக்குதம்மா. வெறிநாய் கடிச்சா வேதனை இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வீதியிலேயே நடக்க கூடாதுன்னு நீ முடிவுக்கு வரக்கூடாதும்மா. இல்ல சார் இல்ல. எனக்கு ஏற்பட்ட பாவத்துக்கு பரிகாரமே இல்ல. தப்பம்மா. நீ மனசறிஞ்சு பாவம் செஞ்சிருந்தா தானே பரிகாரம் தேடணும். உன்னை என் வீட்டை விட்டு வெளியே அனுமதிச்சதே நான் செஞ்ச பெரிய தப்பு. இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் நான் தானோன்னு
என் மனசே என்ன துன்புறுத்துதம்மா. எல்லார் நிம்மதியும் கெடுக்கிறதுக்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன்னு இப்பதான் எனக்கு புரியுது சார். ராதிகா, உன்னை பற்றி தாழ்வா நினைக்கவே என்னால முடியலம்மா. நான் நினைக்கிறேன் சார், புழுவை விட கேவலமானவளா என்ன நான் நினைக்கிறேன். இனிமே எனக்கு ஏது சார் வாழ்க்கை, ஏது வாழ்க்கை? ராதிகா, நான் வணங்குற அந்த முருக கடவுள் சத்தியமா சொல்றேன், உங்களை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன். இந்த சமூகத்துல உங்களை நான் தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறேன். சமூகம் சொல்லுங்க பிளீஸ், சத்தியமா சொல்றேன் சார், சின்சியரா கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க சார். சார் நீங்க சொல்லுங்க பிளீஸ். இன்னும் காணும். முதலாளி இல்லாம தாலி கட்ட மாட்டாரா? முதலாளி கூட்டிட்டு வந்துறேன்னு கேட்க. ரசனாம் பவதி